என்கிட்ட கேட்கணுமா? ஆமா. என்னங்கடி விளையாடுறீங்களா? நான் விளையாடல நாகு. நீ ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஏய், நான் யாரடி ரெடி பண்ணேன்? அத நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியாம என் வீட்டு வாசல்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தனை என் வீட்டுக்குள்ள வர வச்சு அடடடடா செம்ம மாஸ்டர் பிளான் நாகு. இப்படிலாம் கூட உங்களுக்கு யோசிக்க தெரியுமா நாகு? நான் ஆக்சுவலா நீங்க ரொம்ப இன்னசென்ட்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஐ அம் ராங். வேதாஜி, சத்தியமா நான் பண்ணல. அவ அப்படியே பிளேட்ல மாத்துறா. கேமரா வச்சது நீங்க தானே? இவ்ளோ கிரிமினலா யோசிச்ச நீங்க ஏன் இதை யோசிச்சிருக்க மாட்டீங்க? வேதாஜி, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவ சரியான கிரிமினல். அவ எப்படியாவது பேசி தப்பிக்கணும்னு பாக்குறா. போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னா அதை சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி கேவலமான வேலையில செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன கேரக்டர்லெஸ்ஸா மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நாகராஜ். ஐ ஜஸ்ட் ஹேட் இட். தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் வேதா. இனஃப். இதுக்கு வெளியே நான் இன்னும் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐயோ வேதாஜி, இவ சொல்றதெல்லாம் போய் நடிக்கிறா. நம்பாதீங்க. எதுக்கு முதல்ல இந்த வீட்ல கேமரா வச்சீங்க? இந்த மாதிரி இவ மாட்டுவான் தான். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? ஐயோ வேதாஜி, எதுவும் சொல்லாதீங்க. இப்ப நீங்க மல்லிகாவை அசிங்கப்படுத்தல, என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. என்ன வேதாஜி சொல்றீங்க? ஆமா, அவ ஒண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல. அந்த முடிவு எடுத்தது நான் தான். அதுவும் நீங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நான் தான் இந்த முடிவு எடுத்தேன். இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கல நான் செத்துருவேன். ஐயோ வேதாஜி, வேதாஜி. ஏய் ஒண்ணு. நாகராஜ், கழுத்து பிடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, ஏய் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ உங்க வைஃப் வேதாஜி கோச்சுக்கிட்டு வேற போறா. ஏதாவது பண்ணிக்க போறா. முதல்ல அவளை போய் பாருங்க. பொம்பளையாடி நீ. அப்பா, ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேமா. நம்ம டோட்டலா மாட்டிக்கிட்டோம், நம்ம கதை முடிஞ்சே போச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன் சாமர்த்தியம் யாருக்குமே வராதுமா. உன்னை அப்படியே சுத்தி போடணும். வேதாஜி, வேதாஜி ஒரு நிமிஷம். வேதாஜி நான் சொல்றதை கேளுங்க. வேதாஜி, தம்பி வந்துட்டீங்களா? என்னாச்சு? மல்லிகா வகைய மாட்டினாளா? அவ அப்படியே பதில் சொல்ல முடியாம திருத்திரன்னு முடிச்சிருப்பாளே. ஏன் என்னாச்சு? நீங்க கொண்டு போன வீடியோ பிளே ஆகலையா? பிளே ஆச்சு. அப்புறம் என்ன? அவதான் கிரிமினல் ஆச்சு. ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்தி கடைசியில் அந்த ஆளை நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டா. புரியுற மாதிரி சொல்லுங்க தம்பி. அவ்வளவுதான் நீ. என் வாழ்க்கையே போச்சு. இனிமே யார் நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாது. ஏண்டி இந்த ஆட்டம் ஆடுறியா நீ? உனக்கு வெக்கரண்டி ஆப்பு. என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, இந்த இடத்துல டாட் லைட்டா வைங்க. சரிம்மா. யாருமா? கல்பனா.
அவ எதுக்கு உனக்கு கால் பண்றா? ம், அவ போட்ட பிளான் எல்லாம் தான் தவிடுபடி ஆயிடுச்சுல. அதான் அந்த கோவத்துல ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு ஏதாவது திட்டணும்னு நினைப்பா. அவ திட்டுறதுக்கு முன்னாடி நீ முந்திக்க வேண்டிதானே? எதுக்கு இதெல்லாம்? டைம் வேஸ்ட். அக்கா, இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணு. காட், அடங்க மாட்டேங்கிறாளே இவ. சொல்லு கல்பனா. என்ன போட்ட திட்டம்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சேங்கிற டென்ஷன்ல கால் பண்ணியா? நான் தான் சொன்னல, உன்னால என்னைக்குமே என்ன ஜெயிக்க முடியாதுன்னு. இப்ப நான் அடிச்ச சிக்ஸர் கிரவுண்டை தாண்டி வெளியே போயிடுச்சு பாத்தியா? தட்ஸ் மல்லிகா. கல்பனா, இந்த சண்டே எல்லாம் வேணாம், சமாதானமா போயிடுவோம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படியும் அந்த வீட்டுக்கு தான் வந்தாகணும். ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பாத்துக்கு தான் போறோம். எதுக்கு நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சொல்லு? இல்ல, நீ சண்டை தான் போடுவேன்னா நான் உன்னை கொன்னு கூட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன். என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன சொல்றா அந்த கல்பனா? God. சொல்லு மல்லிகா. எங்க இருக்க சுந்தர்? ஏ, ரூம்ல இருக்க? நான் பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்கேன், நீங்க உங்க ரூம்ல ஜாலியா இருக்கீங்களா? நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன்? வேற என்ன பண்ண சொல்ற? உங்க வீட்ல இருக்கிறவங்க யாருமே நிம்மதியா இருக்க கூடாது. ஏதாவது பிரச்சனை கொடுத்து குடைச்சல் கொடுத்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொன்னா இல்லையா? அதான் நான் சொத்தை பிரிச்சு கேட்டு சண்டை போட்டே வந்துட்டேனே. அது பத்தாது. வேற என்ன பண்ண சொல்ற? வேற ஏதாவது பண்ணணும். உங்க வீட்ல இருக்கிறவங்க என் கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் சுந்தர். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலையே. நீ இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன். Now it's too late. இதுக்கப்புறம் நீங்க ஒரு பிளானை யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகி அவ்வளவுலாம் இங்க டைம் இல்ல சுந்தர். ஏதாவது பிரச்சனை பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க. சுந்தர், நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையை தரேன். ஆனா அதுல நீங்க சொதப்புனீங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டையே சுடுகாடா ஆக்கிடுவேன். நான் தான் நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி மிரட்டிட்டே இருக்க? மிரட்டணும் மிரட்டணும் மிரட்டலன்னு வைங்களேன், உங்களுக்குலாம் பயம் இருக்காது. நாளைக்கு காலையில நடக்க போற என் கல்யாணத்துக்கு கல்பனா வரவே கூடாது. என்ன செய்வீங்க எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாத சுந்தர், பட் கல்பனா அந்த பக்கமே வரவே கூடாது. அதையும் மீறி அவங்க வந்தான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கே தெரியும். Damn it.
ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க பண்ண தப்பு அப்படி. நீங்க அன்னைக்கு குடிக்காம இருந்திருக்கலாம் நாகராஜ். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நாளையோட நான் உங்களை பிரிய போறேன். உங்களை பிரிஞ்சு என்னால எப்படி இருக்க முடியும்னு தெரியல. என்ன பிரிஞ்சு உங்களாலையும் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் விதி இவ்வளவு கொடூரமா நம்ம வாழ்க்கையில விளையாடுதுன்னு தெரியல. உங்களை விட்டு நான் எவ்வளவு தூரம் போனாலும் என்னால உங்களை மறக்கவே முடியாது. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. காலம் எல்லாத்தையும் மறக்க வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனை ஜென்மம் ஆனாலும் என்னால உங்களை மறக்க முடியாது. வேதாஜி, வேதாஜி, நீங்க இன்னும் தூங்கலையா வேதாஜி? எப்படி தூக்கம் வரும்? எனக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தானே உங்களுக்கும் இருக்கும். வேதாஜி, என்னை பிரிஞ்சு போயிடுவீங்களா? நான் இல்லாம நீங்க இருந்துடுவீங்களா? இருக்க முடியும் நினைச்சுதானே நீங்க ஃபாரினே போறீங்க. ஆனா என்னால இருக்க முடியாது வேதாஜி. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே. நீங்க என்னை விட்டு போறேன்னு சொன்னதே என்னால தாங்கிக்க முடியல. நீங்க போயிட்டீங்கன்னா நான் அவ்வளவுதான். என் உயிரே போயிடும். நான் இங்க வெறும் பணமா தான் இருப்பேன். என்ன வேதாஜி, நீங்க எதுவுமே என்கிட்ட பேச மாட்டீங்க? என்கிட்ட பேச பிடிக்கலையா? வேதாஜி, அழுறீங்களா? அழாதீங்க வேதாஜி. நீங்க அழுதீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எல்லாமே என்னாலதான். எந்த தப்புமே பண்ணாம நீங்க என்னால தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. குடியே கெடுக்கும், குடும்பத்தை சீரழிக்கும் சொன்னப்பெல்லாம் அது எவனுக்கோ நினைச்சு நான் குடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப அந்த குடியால நம்ம வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். சின்ன வயசுல நான் தேம்பி அழும்போது எங்க அம்மா அவங்க மடியில படுக்க வச்சுப்பாங்க. உடனே எனக்கு அழுக போயிடும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் இப்படிலாம் அழுறேன். எனக்கு என்னமோ நெஞ்சிலாம் அடிக்கிற மாதிரி இருக்கு வேதாஜி. இப்ப உங்க மடியில படுத்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு தோணுது. உங்க மடியில நான் படுத்துக்கவா? நான் அழறதை நிறுத்தினதும் எங்க அம்மா எப்பயுமே ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இது நடந்த கதை. ஒரு நாள் சேலை வாங்கி தரேன்னு நான் உங்களை கூட்டிட்டு போயிருந்தேன். அன்னைக்கு நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்.
வாங்க சார். என்ன பார்க்குறீங்க சார்? ஹே மேன், இருக்கிறதுல காஸ்ட்லியான saree எங்க மேன் இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? மேடம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? யோ, saree நான் எனக்கா பார்க்க வந்தேன், அவங்களுக்கு தான் பார்க்க வந்தேன். இதுல தனியா வேற கேப்பியா அவங்க கிட்ட நீ? அவங்களுக்கு தான் பார்க்க வந்தீங்களா? சாரி சார். Nonsense of the stupid of the idiot of the bloody fool. பாத்தீங்களா, இதுக்கு தான் கையை பிடிச்சிக்கிட்டே வாங்கன்னு சொன்னேன். கேக்குறீங்களா? வாங்க அப்படியே ஜோடியா போவோம். கையை பிடிங்க. வேணாங்க. ஏங்க கையை பிடிங்க. பிடிக்க மாட்டீங்க? ஓகே. எனக்கு வேணாங்க, கூச்சமா இருக்குங்க. இதுல என்னங்க கூச்சம்? எல்லாரும் ஒரு மாதிரியா பாப்பாங்க. யாரு? இப்பலாம் யாரும் அப்படி பாக்குறது இல்லைங்க. எல்லாமே டீசன்ட் பெல்லோ ஆயிட்டாங்க. ஐயோ விடுங்க. அப்படியா? ஏக்கா, இங்க வாக்கா. என்னங்க பண்றீங்க? இவங்க என் ஒய்ஃப். இவங்க என் கையை பிடிச்சிக்கிட்டே வந்தா ஏதாவது தப்பா நினைப்பீங்க? ஐயோ, விடுங்க. ஏங்க இப்படி தள்ளிட்டு போறீங்க பாத்தீங்களா? இத பார்த்தா தாங்க எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. இதுக்கு நீங்க என் கையை பிடிச்சிக்கிட்டே வந்திருக்கலாம். என்னங்க சிரிக்கிறீங்க? இதாங்க கண்மூடித்தனமான காதல். நல்லா சமாளிக்கிறீங்க. வாங்க. வேதாஜி, உங்களுக்கு பிடிச்ச சிலையெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி வைங்க. நான் ஓரமா போய் தூங்குறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதை என்னை எழுப்பி விடுங்க. என்னங்க தூங்க போறீங்களா? அதுக்கா நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஏங்க, சேலை எடுக்கிறீங்களோ இல்லையோ, எப்படி இருக்கிற சேலை எல்லாத்தையும் கழிச்சு போட்டு பாப்பீங்க. அதுல நான் கழிச்சியே போயிடுவேன். அதுக்கு தாங்க சொன்னேன். ஏதோ நான் இதுக்கு முன்னாடி சேலை வாங்க வந்தப்போ என் கூட வந்த மாதிரியே சொல்றீங்க. ஏங்க, இதுக்கு கூட வேற வந்திருக்கணுமா? இந்த விஷயத்துல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. வந்தவொடனே பிடிச்ச சேரையெல்லாம் பார்த்துருவீங்க. ஆனா அதை மட்டும் எடுக்க சொல்லாம இருக்கிற எல்லா சேரையும் எடுக்க சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில இந்த சேரியை பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வந்தது பிடிச்ச சிலையை பார்த்துட்டா அதை எடுத்துட்டு போகாம எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண போறோம்? அது எப்படி போவீங்க? அடுத்த தடவை வாங்குறதுக்கும் ஒன்னு தேடி பார்த்து வச்சுட்டு தானே போவீங்க. இப்ப கூட நீங்க வந்ததும் உங்களுக்கு பிடிச்ச சரியா பார்த்து வச்சிட்டீங்க. இல்லையே. ஏங்க, எந்த சேலைன்னு கூட எனக்கு தெரியுங்க. அது எப்படிங்க? நான் மனசுக்குள்ள நினைக்கிறதுல உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. உண்மையா லவ் பண்ணா கண்டிப்பா தெரியுங்க. ஓ அப்படியா? அப்ப நான் எந்த கலர் சேலையை செலக்ட் பண்ணேன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எனக்கு நேரா கீழே இருந்து 3வது ரேக்ல, லெஃப்ட்ல இருந்து 4வது லைன்ல 3வது சேலை. 9வதுனா கீழே இருந்தா மேல இருந்தா? கீழே இருந்து. எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? உங்களுக்கு மேஜிக் தெரியுமா? உங்க மனசை தெரிஞ்சுக்கிற மேஜிக். மேடம், எந்தெந்த சாரி வேணும்னு சொல்லுங்க மேடம், எடுத்து போடுறேன். இனிமே எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. சரி. அந்த 4வது லைன்ல இருக்க 9வது சேலை.